அப்படின்னா, கொஞ்சம் கல்யாணம், கொஞ்சம் காதல் என்ற தலைப்புக்கு ஏற்ப ஒரு நன்றாக காதல் ப்ளஸ் கல்யாணம் கலந்த சிறு கதை வடிவம் தரலாமா? இதை பொறுத்து நான் ஒரு லேசான உணர்ச்சி நிறைந்த தமிழ் காதல் கல்யாணக் கதை எழுதுகிறேன். அடிது நொடு கொஞ்சம் கல்யாணம் கொஞ்சம் காதல் பாடல் பிள்ளையார் ஒரு சிறிய ஊரில் வாழும் சின்ன பையன். அவன் எப்போதும் சிரித்து மகிழ்ச்சியோடு வாழ்கிறான். அவனுடைய நெருங்கிய தோழி உள்ள கல்யாணி ஹாய்க்கியர் என்ற அழகிய பெண். அவர்கள் இருவரும் சிறு வயதிலிருந்து ஒன்றாக பள்ளிக்கூடம் போய்ந்தனர். கொஞ்சம் குழந்தை பனிப்புள்ளி, கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தாலும் ஒருபோதும் காதலை பற்றி நேரடியாக பேசவில்லை. கல்யாணி அவளது குடும்ப கட்டுப்பாடுகளில் சிக்கியிருந்தாள். அவள் பெற்றோர் அவளை நல்ல குடும்பத்தில் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினர். ஒரு நாள் பள்ளியில் உள்ள விழாவில் பாடல் பிள்ளையார் தனது அன்பை வெளிப்படுத்த முடிவு செய்தான். அவன் ஒரு சிறிய கதை எழுதி அது அவளுக்காக எழுதப்பட்ட காதல் பாடலை இசைத்தான். கல்யாணி அதை படித்ததும் அவளும் அவனைப் போலவே அவனிடம் காதல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தாள். ஆனால் காலம் கடந்து கல்யாணி அவருடைய பெற்றோர் விரும்பிய ஒரு குடும்பத்தில் கல்யாணம் செய்ய ஆசைப்பட ஆரம்பித்தாள். பாடல் பிள்ளையார் இதை அறிந்து கண்ணீர் துடைத்தாலும் அவன் அவளின் மகிழ்ச்சிக்காக தன்னை பொறுத்து கொண்டான். அவர்களின் காதல் கதை கொஞ்சம் கல்யாணம் கொஞ்சம் காதல் மாதிரி இருந்தது. கொஞ்சம் சுவாரஸ்யம், கொஞ்சம் உறவு, கொஞ்சம் விடைபெறாமை. இன்று கல்யாணி சுபமணி மாதிரி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாள். ஆனால் அவளின் மனதில் இப்போதும் பாடல் பிள்ளையார் என்ற பெயர் மெல்லிசையாக நிற்கிறது. மெசேஜ்: வாழ்க்கையில் காதலும் கல்யாணமும் வெவ்வேறு பரிமாணங்களாக காணலாம். சில நேரங்களில் காதல் உங்களின் வாழ்க்கையை நிறைவாக்கும். சில நேரங்களில் கல்யாணம் உங்கள் சமூகத்தை நிறைவேற்றும். இரண்டையும் அசைவாக சமநிலை செய்ய முயல வேண்டும். நீங்க விரும்பினா இதையே ரிலேட் பாக்கெட் கதையாக, சிறு பாகங்களாக அல்லது வேறு கதையாக விரிவாக்கலாம். இந்த கதை எப்படி இருக்கு? இன்னும் வேற ஸ்டைல் வேண்டுமா?